தேவனானது என்ன பண்றா, தேவனுடைய கரத்திலே அது கொடுக்கப்பட்டதான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய காலங்களை என்ன பண்ண காலங்கள் இருக்கிறதான நேரங்களை நாம் தொடைத்தவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிறதான அந்த முயற்சிகளில் எத்தனை நேரங்கள், எத்தனை காலங்களை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நேரங்களை பற்றி நாம் பார்க்க போவதில்லை, ஆனால் காலங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பார்வையிலே அந்த காலங்களானது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 கூட நாம் வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 நாம் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அங்க பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையிலே ஒரு நாள் என்ன பண்ண 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்குது என்று நம்ம அறியாது இருக்க வேண்டாம். அவர் தாமதிக்கிறார், ஆனா அவர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிடாம ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட பாருங்க, மனிதர்களா இருக்கிறதான நமக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை நாம் கொடுப்பார் என்று சொன்னால், நம்ம அந்த அதிகாரத்தை மீது எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறோம் என்பது நம்முடைய மனநிலைமை பொறுத்தே அமைகிறது ஒன்றாக இருக்கிறது. மனநிலைமை, 2வது ஜென்ம சுபாவம். இதில் இருக்கிறதான ஒரு செயல்கள் தான் என்ன பண்ணோம்னா வெளிப்படுகிறதா இருக்குது. அப்ப இன்னைக்கு காலங்கள் என்ன பண்ண, தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடினாலே தேவன் அந்த காலங்களை அவர் முடிவு செய்கிறார். அதனால அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன் தேவன் இந்த நேரத்துல இதை செய்யல, ஏன் இந்த காலகட்டத்துல தேவன் இதை செய்யல என்பதற்கான கேள்விய நம்ம என்ன பண்ண முடியும், ஒருபோதும் தேவனிடத்துல நாம் கேட்க முடியாது. எனக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் கேட்கலாம், ஆனால் தேவனே நீ ஏன் இது செஞ்சு இந்த காலத்துல இது செஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதான ஆலோசனைகள் நாம் தேவனுக்கு ஒருபோதும் நம்ம சொல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு காலங்கள் அது தேவனுடைய கரத்திலே அது வரையறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த நம்ம வாழ்கிறதான அந்த காலகட்டத்துல நிறைய வேதனைகளையும் உபாதைகளையும் உபத்திரவங்களையும் மனநோவுகளையும் நாம் பெற்றுக்கொள்ளுவதா இருக்கிறோம். நிறைய சூழ்நிலையில அந்த மனநோவுகளும் அந்த உபாதைகளும் அந்த உபத்திரவங்களும் அந்த காலக்கெடு என்பது நம்மளால வரையறுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. வரையறுக்க முடியாத ஒரு சூழல். நல்ல நாள்ல கூட என்ன பண்ணுங்க, ஒரு சந்தோஷமா இருக்கும். நல்ல நாள்ல ஞாயிற்றுக்கிழமை தினத்துல தான் நிறைய நமக்கு என்ன பண்ணோம், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சண்டைகள் வரும், நிறைய வேலைகள் நமக்கு இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேவனுடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்பது, நம்முடைய காலங்களை தேவனுடைய கரத்துல வைத்து தேவனை காத்திருப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ நம்முடைய காலங்கள் யாருடைய கருத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்கீதம் 31:15, கீர்த்தனோடு 31:15, என் காலங்கள் உமது காலத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். சங்கீதக்காரன் சொல்றாரு, அழகா சொல்றாரு, என் காலங்கள் உமது காலத்தில் இருக்கிறது, என் சத்துருக்கள் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும். அப்ப நம்முடைய காலங்கள் யாருடைய காலத்தில் இருக்குது? நீங்க கவனிக்கணும், நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்துல இருக்கிறது? அது தேவனுடைய கரத்துல இருக்குது. அப்போ தேவனுடைய கரத்துல இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் படும், 1000 வருஷம் ஒரு நாள் போலும் வரும். அந்த காலத்துல முடிவு பண்ணுகிறது யார் தான்? தேவன் தான். அப்போ இன்னைக்கு நம்முடைய காலங்களையும்
அவர் முடிவு செய்கிறவர் தேவனாக இருக்கிறார். பிரசங்களை கூட நம்ம பார்க்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஒன்றுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் வாசிக்குவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் தெரியும். வானத்திற்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை திரும்ப ஒரு காலம் உண்டு, சொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, உலக ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்ப இன்றைக்கு இந்த பிரசங்கில நம்ம பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்பதை இங்கே நாம் பார்த்தோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் உண்மையில நடக்கிறதான ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி அதற்கு ஒரு சமயம் இருக்கிறது. நம்ம காலத்துக்கு முன்னாடியே நம்ம போய் ஒரு விஷயத்த நம்ம செய்ய முயற்சிப்போம் என்று சொன்னால் அது சரியான ஒரு பலனை அது கொடுக்காது. வனத்து பூச்சி அது புழுவாக இருக்கும் பொழுது, கூண்டில் இருக்கும் பொழுது அது என்ன பண்ண பாதுகாப்பாக இருக்கு. இல்ல நான் உடனே நான் என்ன பண்றேன், பறக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த கூண்டை யாரா வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சியினுடைய உயிராகும் அந்த புழுவா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பருவங்களானது வளர்ந்து பிறகாலே என்ன பண்ணும், அந்த கூண்டை அது பிடித்து கொண்டு அது என்ன பண்ணும், பறந்தால் மாத்திரமே அதனுடைய வளர்ச்சியானது ஆரோக்கியமாக இருக்கு. இல்ல நான் வண்ணத்து பூச்சியை என்ன பண்ணேன், பாவம் அந்த கூட்டுல இருக்குது, உடனே போய் நான் என்ன பண்ணுவேன் அதை வெளியே ஊற்றுவேன் யாருன்னா ஆசைப்பட்டு போனா அதனுடைய உயிரானது அங்கே பிரிந்து விடும். பிரியமானாலே நம்முடைய காலங்கள் கூட என்ன பண்றோம், தேவனுடைய காலத்தில் தான் இருக்குது. சிலதுக்கிட்ட சில காலங்களை தேவன் என்ன பண்ண நினைத்திருக்கிறோம். பிறந்ததிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், சில காலங்கள் நமக்கு இருக்குது. பிறந்து அதுக்கப்புறம் தவழ்ந்து அதுக்கப்புறம் நடந்து ஓடி அதுக்கப்புறம் பள்ளி பருவத்தை பிறகாலே வாலிப பருவம் இப்படியாக அதுக்கப்புறம் திருமணமான பிறகு ஒரு சாமானியனாக இந்த உலகத்துல ஒரு மனிதன் வாழ்ந்த பிறகு முதிர் பயிர் எழுது அவன் என்ன பண்ணணும், தன்னுடைய வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டும். இப்படிப்பட்டதான காலங்கள் நடந்து இருக்குது. அந்த காலகட்டத்திலே அவன் எடுக்க வேண்டியதான, பிடுங்க வேண்டியதான, நட வேண்டியதான, திரும்ப நட்டத்தை பிடுங்க வேண்டியதான, திரும்பவும் கட்ட வேண்டியதான, இடிக்க வேண்டியதான, அழ வேண்டியதான, சிரிக்க வேண்டியதான, நடனம் பண்ண வேண்டியதான, கற்களை எரிந்து விடதான, கற்களை சேர்க்கிறதான காலங்களானது அவருடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக சில நேரங்களிலே சில பொருட்களை கிழிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதே மாதிரி சில விஷயத்தை தைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதே கிழிச்சதை என்ன பண்ணுவோம், திரும்ப தைப்பாங்க. திரும்பவும் ஒரு ஆபரேஷன் உடம்ப என்ன பண்றாங்க, ஆபரேஷன் பண்றாங்க, கிழிக்கிறாங்க, திரும்பி என்ன பண்ணாங்க, ஆபரேஷன் பண்ணி தைக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் ஸ்நேகிக்க ஒரு காலம் உண்டு. அப்ப இன்னைக்கு மனிதன் தேடுகிறதான ஒரு விஷயம் அப்படின்னா சொல்றாரு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன. 3:9-10 மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்துல வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடி. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்பதை நாம் புரிந்து கொண்டு எந்த கொடுத்திருக்கிறதான வாழ்க்கைக்காக தேவனிடத்துல நன்றியெழுதல்களாக இருந்து தேவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்வோம் என்று சொன்னால் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் அது இனிமையானதாக, அது ஆரோக்கியமானதாக இருக்கும். அதை விட்டு நாம கடவுள் என் வாழ்க்கையில் என்ன கிரி செய்யறாரு அதை நான் கண்டுபிடிக்கும்படியான முயற்சியில ஒரு மனுஷன் ஈடுபடுவான் என்று சொன்னார். அது வீணான முயற்சி. அதனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னன்னா, தேவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியா அவர் செய்து எப்ப அவரு உலகத்தை உண்டாக்கணும், எப்போ மனுஷனை படைக்கணும், எப்போ ஜீவராசிகளை சிருஷ்டிக்கணும் என்பது தேவனுக்கு நன்றாய் தெரியுது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காலகட்டத்தில் இந்த மனுஷன் பிறக்க வேண்டும், இப்படி வளர வேண்டும்,
இப்படி இவனுடைய கிரியை இவன் செய்ய வேண்டும், இவன் மறிக்க வேண்டும், கடந்து செல்ல வேண்டும், பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கமானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் அது அருமையானதாக, இனிமையானதாக, அது வெளியேற பெற்றதாக அது இருக்கிறதாக இருக்கிறது. பிரசங்களை கொண்டு பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காலங்களிலே மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் இல்லாமல் வேறே நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு நன்மை செய்வதால் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்வதான வாழ்க்கையே அது எப்படியாக இருக்கிறது? அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது. ஆனா அந்த நன்மையை கெடுத்து போட வேண்டியதான நிறைய சூழல் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. எப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது நம்ம கவலைப்படுகிறோம், கடன்களோட இருக்கிறோம், வேதனைப்படுகிறோம். நம்முடைய சிந்தைகள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக நம்ம அதீத முயற்சி, அதிகப்படியான அந்த முயற்சி நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்களிலே நம்ம மேற்கொள்கிறோம். நம்முடைய உடலை நிறுத்தி, தேவனை நிறுத்தி, நம்முடைய எண்ணங்களை நிறுத்தி சில முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ண, நம்முடைய மனதானது மிகவும் புரிந்து போகக்கூடிய ஒன்றாகும். அதனால ஒரு சரியான ஒரு பலன் கிடைக்கல, சரியான விளைவு கிடைக்கலன்றப்போ அந்த மனது முறிந்து போகும், சோர்ந்து போகும், அது விழுந்து போகும். ஆனால் இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும், ஒண்ணு என்னன்னா மகிழ்ச்சியா இருக்கணும். உயிரோடு இருக்கையில நன்மை செய்வதனால் வேறு நன்மை மனுஷனுக்கு இல்லை. நல்லது என்னன்னா மகிழ்ச்சியா இருக்கு. உயிருள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்வது? எல்லா நாளும் இந்த உலகத்துல நன்மை செய்வது. நன்மை செய்வதற்கு நம்முடைய கரங்களிலே இருந்தால் மாத்திரம்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட இருக்குதோ இல்லையோ நம்ம நன்மை செய்வது மிகவும் பெரியதான நன்மை. என்ன? இன்னொருவருக்காக, மற்றொருவருக்காக நம்ம என்ன பண்ற, தனிமையில உட்கார்ந்து ஜெபிப்பு என்பது மிகப்பெரிய நன்மை. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருப்பது அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு மனிதர்களானவர்கள் எவ்வளவோ காலங்களை ஒருவேளை வீணடித்துக் கொண்டிருக்கலாம், அவருடைய காலங்களை அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கலாம், அந்தந்த காலத்திலே அவர்கள் செய்ய வேண்டியதான செயல்களை செய்யாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்துல என்ன பண்ணோம்? பேசும். எல்லா மனுஷனுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு, அவன் சரியா செய்யறானா தப்பா செய்யறான் என்பது அவனுக்கு புரியும், அவனுக்கு தெரியும். அதை தேவன் அறிவான். அப்ப இன்னைக்கு ஒருவேளை தேவன் நம்முடைய காலங்களை அவர் என்ன பண்றார்? காணாதவர் போல இருந்தாலும் இப்பொழுது என்ன வந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதிலே அவர் நான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். காலங்களை காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று மனுஷரையெல்லாம் கட்டளையிடுகிறார். அறியாமலுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய காலங்களிலே நம்ம செய்கிறதான மிகப்பெரிய ஒரு செயல், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்படுகிறதான மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கிறது. அவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய துவக்கமா இருக்கிறது. மனம் திரும்புதல் என்பது ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தினுடைய துவக்கம். அந்த காலத்துல அந்த மனுஷன் மனம் திரும்பணும். ஒரு காலத்துல அறியாமல் காலங்களை தேவன் என்ன பண்ணார்? காணாதவர் போல இருந்தாராம். அவருக்கு தெரிய விஷயம், ஆனா தப்பு நடக்கிறதுக்கு தெரியும், ஆனா அவர் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன் கண்டெடுக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு
நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம மனம் திரும்ப வேண்டியதான அவசியம் கட்டாயம் துவக்கமானது இன்றைக்கு இருக்கிறது என்பதை இந்த காலகட்டத்துல இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு காலத்துல தெரியாது, இது பண்ணா சரி தப்புன்னு தெரியாது, சரி அறியாத உள்ள காலம், அது நமக்கு தெரியாது, நீ தப்பு செஞ்சுட்ட சரி. ஆனால் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன பண்ணார்? எங்கும் உள்ள மனுஷனுக்கு கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? எல்லா மனுஷனும் என்ன பண்ணோம்? எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி ஏற்றவங்களா என்று வேதத்தை பாருங்க. அப்ப இன்னைக்கு நான் செய்ய போறதுதான எடுக்கிறதான முயற்சி எதுவா இருக்குன்னா, என்னுடைய மனமானது அது திரும்பணும். அப்படின்னா பாவத்தில் இருக்கிற மனம் திரும்பணும், கோபத்தில் இருக்கிறதான மனம் திரும்பணும், பரிசுத்தமில்லாத வாழ்வு பரிசுத்தத்தை நோக்கி வந்து மனம் திரும்பணும், கெட்ட செயல்களை செய்கிறத நான் நல்ல செயல்களை செய்து மனம் திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் ஊழியம் செய்யாத நான் என்ன பண்ண ஊழியத்தை செய்யணும், நான் வேலை செய்யாத நான் இனிமேட்டு நான் என்ன பண்ண வேலைகளை செய்யணும், பொறுப்பில்லாத நான் பொறுப்புகளை சுமக்கிறவனாக மாறணும், சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் இல்ல வீட்டிற்கும் நான் எந்த விதமான விஷயத்துல உயரம் இல்லாத இருந்த நான் இனிமேட்டு நான் பண்ண எல்லாவற்றுக்கும் நான் உயர்வுள்ளவனா இருப்பேன் என்கிறதான ஒரு மனம் திரும்புதல். இது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாக இருக்கும், தீர்மானமாக இருக்கும். இந்த மனம் திரும்புதல் என்ன பண்ணா அது கட்டளையிடப்படுவதான ஒன்று. இந்த மனம் திரும்புதல் எங்க வரும்? சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், சுவிசேஷத்தை கேள்விப்படணும், சுவிசேஷத்தை நான் என்ன பண்ணுவோம் கேள்விப்பட்டு நான் என்ன பண்ணேன்? என்னுடைய பாவங்களை விட்டு நான் மனம் திரும்ப வேண்டும். அப்ப கேள்விப்பட்டாதான் நான் என்ன பண்ணோம்? நான் செய்து தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியும். அப்போ சுவிசேஷமானது அறிவிக்கப்பட வேண்டும், அது இன்னொருவர் காதிலே போய் விழ வேண்டும், ஒருவர் அதை கேள்விப்பட வேண்டும். அவர்கள் என்ன பண்ணா அதை கேட்டு விசுவாசிச்சு அதுக்கப்புறம் தங்களுடைய வாழ்க்கையில நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதான காலமா இருக்கிறது என்று சொன்னால் அது மனம் திரும்புகிற காலமாக இருக்கு. சரி, மனம் திரும்பிட்டேன், இயேசுக்கு ஏத்துக்கிட்டேன், நான் சபைக்கு வரேன், நான் தொடர்ச்சியா செய்ய வேண்டியதான நன்மையை நான் என்ன பண்றேன்? எல்லா சூழ்நிலையிலும் நான் செய்யறேன், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசம். ஏற்றுக்கிறேன், சபைக்கு வரேன், சுவிசேஷத்தை சொல்றேன், ஊழியக்காரனா இருக்கிறேன், இல்ல மற்ற பெரிய வேலைகளை சபையின் வேலைக்காக நான் உதவுகிறவனா இருக்கிறேன், இதெல்லாம் செய்யறேன், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்மளுக்கு அடைகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, இளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகவும் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். இன்னைக்கு தேவனுடைய பார்வையில எல்லாருமே சமந்தான். இதை நான் தேவனுக்காக இது செஞ்சேன், சரி நல்லது, அப்பா அவர் நட்டாரு, நான் என்ன பண்ணேன்? நீர் பாய்ச்சணும். 2 பேருக்குமே எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்முடைய முயற்சிகளுக்கு மனம் இருக்கட்டும். என் வாழ்வு சீர்படுவதுதான் இருக்குது, நான் நன்றாக இருக்கிறேன், நான் என்ன பண்ணேன்? நல்லது செய்யறேன், நான் நல்லபடி எல்லா விதமான காரியங்களையும் நான் ஒழுங்குபடுத்துகிறவனாய் இருக்கிறேன், நான் பொறுப்புகளனாய் மாறிவிட்டேன். சரி, நான் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது எல்லாருடைய முயற்சியும் என்ன பண்ணோம்? ஒண்ணுதான். ஆனா அவனவன் தன் வேலைக்கு தக்கதான கூலியை பெறுவான். அப்ப இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு நான் வேலை செய்யணும் அந்த அளவுக்கு கூலியை நான் பண்ணணும் தேவனுடைய களத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே சமமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு நான் ஒரு முயற்சியை மேற்கொள்றேன், ஒரு குடும்பத்திற்காக, ஒரு சமுதாயத்திற்காக, இல்ல சுவிசேஷ பணிக்காக, இல்ல இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஏதோ ஒரு நான் முயற்சி பண்றேன்னா
அந்த முயற்சியை தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்க அவர் பிரியம் கொள்கிறவர்களாகும், அவர் ஆசீர்வதிக்கிறவராகும். நம்முடைய நினைவுகளே அவருடைய நினைவுகளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கவனிக்கணும். எரேமியா 29 11, 12 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29, 11, 12. అవి సమాధాన నాకు வேதத்துல பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் எதுவே என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அந்த முடிவை தேவன் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? ஏன்னா நம்ம ஜாப் பண்றோம். ஜாப் பண்றதுனால நம்ம எதிர்பார்க்கிறதான நினைவுகள் தேவனுக்கு அது தெரிந்து விடுகிறதா இருக்கிறது. எல்லாம் நல்லதுக்கு தான். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நம்ம என்ன பண்றோம்? கூடி வரோம், அவரை தொழுது கொள்றோம், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றோம். அப்பொழுது தேவன் என்ன பண்றாரு? நம்ம ஒவ்வொருவருக்கும் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நிறைய சூழ்நிலைகளை நாம் வருவது உண்டு. என்னுடைய பயிற்சி ஏதாவது பிரோஜனத்தை கொடுக்குமா? எனக்கு ஏதாவது அது விளைவை கொடுக்குமா? எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குமா என்கிறதான ஒரு எண்ணம் சிந்தைகள் உடையவளா இருக்கிற பிரியமானவர்களே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவனா என்ன பண்ண நமக்கு அவர் இறங்குவராகும், நம்மை அவர் நேசிக்கிறவராகும். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான தாய் தகப்பன்மார் நம்மள ஒருவேளை என்ன பண்ணாங்க? தூக்கி சுமக்க முடியாம பண்ண ஒரு வயசுல இருக்கு நான் தூக்கி சுமக்கணும், சின்ன ஒரு குழந்தைகளாகும். ஆனால் ஒரு இளம் பறவை இருந்து அதுக்கப்புறம் அவர்கள் வாழ்க்கையில முதியவர்களாக இருக்கும் பொழுது ஒரு மனுஷனே ஒரு தாயோ தகப்பனும் தூக்கி சுமக்க முடியாது. ஏன்னா அவங்களும் வலு புரிந்தவர்களாக எண்ணப்படுவாங்க. ஆனால் தேவன் என்ன பண்றாரு? முதிர் வயதிலும் அவர் என்ன பண்றாரு? நம்மை தாங்கி அவர் தூக்கி அவர் சுமக்கிற அவர் தேவனாக. அப்ப இன்னைக்கு நமக்கான ஒரு முயற்சியில தேவன் எப்படிப்பட்டதான ஒரு உயரங்களை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுக்கு மிக முக்கிய காரணம்னா நம்முடைய காலங்கள் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான நேரமாக இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் பார்க்கணும். நம்முடைய காலங்கள் யாருடைய காலத்துல இருக்குதான்? ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நம்ம என்ன பண்றோம்? அடங்கியே இருக்குமான். நிறைய பேர் தாய் தகப்பன் அடங்குறது இல்லை, நிறைய பேர் சமுதாயத்துக்கு அடங்குறது இல்லை, நிறைய பேர் என்ன பண்ற வீட்டுக்கு அடங்குறது இல்லை, நிறைய பேர் வேலை ஸ்தலங்கள்ல அடங்குறது இல்லை. நம்ம எங்க அடங்கணுமா? ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தபடியாய் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சுயசித்தத்தின்படியாக எடுக்கிறதான எந்த ஒரு முயற்சியும் அது ஒரு போராட்டம் தான் முடியும். அதற்கான தீர்வு என்பது கிடைக்காது. ஐயா இது என்னால முடியல, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எப்போ அந்த போராட்டத்தை பிரச்சனைய நீங்க தேவனுடைய காலத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய கைக்குள்ள அடங்கியிருங்கள் எப்ப அடங்கியிருக்கிறோமோ அப்பொழுது தேவன் என்ன பண்றாரு? அவர் உயர்த்த வல்லவராக இருக்கார். நம்மை காட்டிலும் தேவன் நம்ம பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் நம்மேல அதிக பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் தான் முக்கியம் தேவனுக்கு. நீ எவ்வளவு பெரிய ஆளானாரு, எனத்தை வேணா வயசுனது, எனக்கு வேணா சம்பாது, அது தேவனுக்கு பிரியமுள்ள. ஆனால் எந்த அளவுக்கு நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனா இருக்கிறேன் என்பது தேவனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்திரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 சொல்லப்படுகிறது.
ஆக காலங்களை நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய கரத்திலே நாம் வரையறுத்துக் கொள்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய கரத்துல நம்முடைய காலங்களை தேவனுடைய கரத்திலே நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய காலங்களை நம்முடைய கரத்தில் வைத்துக் கொண்டு நாம் தேடுகிறவர்களாக நாம் இருந்தா நம்மளுடைய ஆசீர்வாதமானது மிக மிக குறைந்துதான் காணப்படும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டுங்களா? நீங்க ஒன்று நினைக்கணும், சரி யதார்த்தமானவர்களை திட்டமிடுங்க. உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இல்ல நானும் இந்த உழைப்புக்கு ஏதுவாக இல்லை என்னுடைய தகுதிக்கு ஏற்றாது போலதான் என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேனா அப்படின்னு நம்ம நிதானித்து பார்க்க சொன்னா ஒருபோதும் இல்லை. நம்ம நினைப்பதற்கும் மேலாக தேவன் என்ன பண்றாரு? அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அதுதான் உண்மையான விஷயம். நீங்க படிப்புதான படிப்புக்கும் நீங்க உழைப்புதான உழைப்புக்கும் தக்கதான ஒரு பலன் நீங்க இருக்குதுன்னா கண்டிப்பா அது நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மிஞ்சினதை ஒன்றுதான் தேவன் என்ன பண்றாரு? இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொரு கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதான அந்த முயற்சிகளை, நம்ம எடுக்கிறதான முயற்சியின் காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தேவனிடமிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு எண்ணமும் சிந்தையும் விடுவர்களாக நம்ம இருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் ஓவர் திங்கிங், காலத்துக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் தீர்ப்பு சொல்லுகிறதான ஒரு மனிதர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள், எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவாரு? அவர் செய்வார். அதனால தேவனுக்காக நம்ம காத்திருத்தல் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. யார் ஒருவருக்கு நம்ம என்ன பண்றாரு? இப்படிதான் ஆயிட்டாரு அப்படிதான் சொல்லி என்ன பண்றாரு? நம்ம மட்டப்படுத்துறதோ அவர்களுக்கு கீழே தள்ளுறதோ இல்ல அவருக்கு நம்ம ஜட்மெண்ட் கொடுக்கிறதோ நம்ம இருக்கக்கூடாது. காலத்துக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது. 1 Corinthians 4:4-5 நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் யாவது குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனால் கர்த்தர் வருவாரும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாவத்தையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளை மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியிட மாட்டி இருதயங்களின் யோசனைகளில் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவர்களுக்குரிய புகழ்ச்சி தேவனாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க அருமையா சொல்றாரு பாருங்க. என்னிடத்துல யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது. கரெக்டுங்களா? நான் எந்த பாவம் செய்யலைங்க, என்கிட்ட ஒரே ஒரு குற்றம் கூட இல்லை, அதனால நான் என்ன பண்ணதில்லை? நீதிமான ஆவது கிடையாது. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க? நான் தவறு செய்யல, நான் எந்த தவறை யாருக்குமே செய்யல, எந்த ஒரு குற்றத்தை யாருக்கு விரோதமா நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா தங்களை தாங்களே அவங்க நீதிமார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக அவர்கள் ஆணித்தரமாக சொல்லுவது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் பாருங்க. என்னிடத்துல யாரும் குற்றத்தை அறிய அவர்கிட்ட இல்ல கண்டிப்பா, ஆனாலும் அதனாலே நான் நீதிமானாக சொல்றேன். கரெக்டுங்களா? ஏன்னா என்னை நியாயம் விசாரிக்கணும் கர்த்தர். நியாயம் யார் விசாரிப்பது? கர்த்தர் அவர் விசாரிக்கிறார். அதனால கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். இருதில் மறைந்திருக்கவில்லை அவர் வெளியேற்றமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அதனால நம்ம காலத்துக்கு முன்பாக, நடக்கிறதுக்கு முன்பாக, தெரியறதுக்கு முன்பாக நம்ம யாதொன்றை குறித்தும் நம்ம தீர்ப்பு சொல்லாது இருக்க வேண்டும். தீர்ப்பு சொல்லாது. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? யாதொன்றை குறித்தும் நாம் தீர்ப்பு சொல்லாது இருக்க வேண்டும். இந்த காலங்களை நம்ம என்ன பண்றோம்னா பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு நடக்கிறதான விளைவுகள் மோசமாக இருந்தாலும் அதனாலே உங்களுடைய ஆசீர்வாதமானது ஒருபோதும் தாமதமாக இருக்காது. ஆனால் உங்களுடைய காலங்களை நீங்க தேவனுடைய கரத்துல வைக்காதது, தேவனுடைய காலத்தை மிஞ்சி, தேவனுடைய சித்தத்தை மிஞ்சி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உங்களுடைய காலத்துல நீங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டியதான காலங்களாக இருக்கு. நல்லா புரியுங்க, நான் சொல்றது புரியுதா புரியலன்னு தெரிஞ்சேன். பிரியமானவர்களே, நம்முடைய காலங்களை நாம் தேவனுடைய கரத்துல வைக்கும் பொழுது
ஒருவேளை கால தாமதம் ஏற்படுகிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சா கூட அந்த காலங்களை தேவன் என்ன பண்ண நன்மையாக மாற்றி அவர் என்ன பண்ண அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஒண்ணு. ஆனா நம்முடைய காலங்களை நாமாவே தீர்மானித்து நாமாவே முயற்சி செய்து அதனாலே வருகிறதான பலவினாலே அதனாலே வருகிறதான விளைவினாலே ஒரு தீமையான விஷயம் முடிந்தனா அதற்கு யார் பொறுப்புனா நம்ம தான் பொறுப்பு. புரிஞ்சுதுங்களா? அப்ப இன்னைக்கு காலங்கள் அது யாருடைய கருத்துல இருக்கு, அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், காலத்தை எப்படி தேவன் என்ன பண்ண ஒரு வாய்ப்பு கொடுப்பார் கட்டுங்களா, அதை என்ன பண்ணுவோம் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு என்பது என்ன பண்ணுவோம் ஒருவர் தான் கிடைக்கணும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளும். வாய்ப்பு என்பது ஒரே முறைதான். எப்பா நீ வலைகளை வரிசை நீ என்ன மீன் பிடிக்கணும் வாங்கினாரு, உடனே போயிட்டு உடனே இன்றைக்கே நினைச்சேன் என்ன அப்போ உடனே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பல, அதுக்கப்புறம் அதை இயேசு கிறிஸ்து விட்டு விடல. அப்ப இன்னைக்கு நம்ம எடுக்கிறதான முயற்சி காலத்தை அது பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியான ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒரு திருவிழா காலத்துல இந்த வாழ்வில் கொடுத்திருக்கிறாருன்னா ஊழியம் செய்யப்படி அனுமதிக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுல ஒரு கேப் விடக்கூடாது, நம்முடைய முயற்சி விட்டு விடக்கூடாது. நமக்கு என்ன ஒரு குடும்பத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலே நாம் உறவாடுவதற்கும் அன்பு கூறுவதற்கும் ஆன ஒரு நேரங்களையும் காலங்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதே ஒழிய மாறாக என்ன பண்ணலாம், எனக்கு குடும்பம் எனக்கு பிரச்சனையாகுது, எனக்கு அருவருப்பா இருக்குது, இந்த பொறுப்பை என்னால சுமக்க முடியல, இந்த வாரத்தை என்னால தாங்க முடியல, இது என்னால தாங்க முடிய பாரமா இருக்குது, அதனால சொல்லி நான் என்ன பண்ண கொஞ்ச நாள் நான் கேப் போடுவேன்னு சொல்லி போனாங்க. அதற்கு நம்ம தான் பொறுப்பு. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த எப்படி பிரயோஜனப்படுத்த முடியும் அப்படின்னு நான் பார்க்க முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-17 வரை வாசிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இருந்து படிக்கும் யாதொரு கற்றமான பேரை குலைத்து எழுப்பி பலகம் உண்டாக இருக்கிறால் அநேகம் தீர்க்கப்படாத படிக்கும். ஒருவனும் பேசி கள்ளனாகவும் ஒருவேளை போற்றத்துக்காக தான் பேசப்போகிற பாகத்தை விற்று போன்ற ஏதாயாவை போல கட்டுவனாகவும் இராத படிக்கும். எச்சரிக்கையா இருக்கிறார். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதம் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கட்டளை விட்டு கவலையோடு மனமாறுதலை காணாமல். பிரியமானவர்களை நாம் பார்க்கிறோம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாவரோடும் சமாதானமா இருக்கும், எல்லாரோடும் சமாதானமா இருக்கும். காலத்தை பிரயோஜனம் யாரோட சமாதானமா இல்லைன்னா என்ன ஆகும், எப்பவுமே அவங்க கூட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதாவது நம்ம தேடி போகாம அவங்களா வந்தா அதை நான் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து வேண்டும். பிரியமானவர்களே, நம்மளா ஒரு பிரச்சனைய போல ஆனா அதுவா வருது, அதுல நம்மளுக்கு அதுல போராட்டங்கிறத எண்ணமும் சிந்தையும் நமக்கு இல்லை, அதுவா வருதுன்னா அது நாம் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு தேவன் என்ன பண்ணுவாங்க, விடுதலை கொடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணோம், யாவரோடும் சமாதானமா இருக்கும், எல்லாரோட சமாதானமா இருக்கணும், பரிசுத்தம் கொண்டவர்களா இருக்கும்படியாக நானும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கலசிப்பான வேர் முளைத்தெழுந்து கலம் உண்டாகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் ஏசுக்கலனாகும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரமாக விற்றுப்பட்ட ஏசாவின் போல சீர்கட்டம் நாம் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா தன்னுடைய அந்த ஒரு தவறான அந்த சிந்தனையினாலே ஒரு இச்சையடக்கம் இல்லாத ஒரு செயலினாலே தனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஒரு சுதந்திரத்தினுடைய அந்த அருமை அந்த விலை மதிப்பு அந்த ஏசாவுக்கு தெரியாதபடியினாலே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணான், அசாண்டா புத்தி அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. எதுக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த பயிற்சிக்குழுக்காக என்ன பண்ணா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். பிரியமானவங்களே, இன்றைக்கு கூட நம்முடைய உரிமை
நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய தேவன் கொடுத்ததான கிருபைய நம்ம எதுக்காகலாம் வித்து போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா சொந்தக்காரர் கூப்பிட்டாங்க, அதனால கொஞ்சம் நான் என்ன பண்ணேன், சில நேரங்கள அப்படி இப்படி இருக்கும். பிரியமானவர்கள், இதை குறித்து நாம் சாப்பிடுவா இருக்கும். நம்முடைய காலம் தேவனுடைய காலத்தில் இருக்கு. இதை நம்ம எழுந்து போக கூடாது. ஒருவேளை போஜனத்துக்காக என்ன பண்ண சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டாங்க. ஏன்னா அந்த அருமை தெரியும். அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொன்னால் அவனுக்கு எந்த அளவுக்கு அது நன்மையாக இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் நிலைமை கொஞ்சம் யோசி. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரம் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடும் தேடியும் மன மாறுதலை காணாமல் போனான். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கைகளை குறைந்து கொண்டிருக்கிறார். காலங்களை வீணடித்துக்கணும். செய்ய வேண்டியதான நேரத்துல செய்யாம நேரங்கள் காலங்கள் கடந்து போயிடும். கடைசியில கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றுகள் பிரயோஜனம் இல்லை. அதனால நீ கண்ணீர் விழுகிறதுனால யாரும் உன்னை கொடுத்து பரிதாபப்படவில்லை. ஏன்னா நம்ம கரெக்டா இருந்தாதான் நம்மளை குறித்து பரிதபிக்கக்கூடியவர்களும் சில பேர் இருப்பாங்க. நம்ம சரியா இல்ல நம்முடைய காலங்களை நேரங்களை நாம் வீணடித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலும் தேசாவை போலதான் நாம் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டும் மனமாறுதலை காணாமல் போகக்கூடியதான ஒரு சூழல் ஏற்படும். ஆக பிரியமானவர்கள், ஒருவேளை இந்த வசனங்கள் ஒருவேளை நமக்கு வருத்தங்களாக இருந்தாலும் இதை குறித்து நாம் ஜாக்கிரதைகளாய் நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம ஜாக்கிரதைகள் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியால் நம்ம முயற்சிக்கிறவர்களாகவும் ஜாக்கிரதைகளை எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 5:14-15 14 கூட நாம் 17 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் கடைசியா இந்த வசனங்களை படித்து நாம் முடித்து விடுவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14-21 வசனம். ஆதலால் தூங்குகிறவனை விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானாலே நீங்கள் ஞானமுள்ளவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் கொள்ளாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துப்பார்த்தத்திற்கு ஏதுவான மதுவான வெறிக்கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சந்ததிகளினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை சாடி திருமணம் பண்ணி நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இங்க 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்ததான இந்த கிறிஸ்தவர்கள் எப்படியாக அந்த காலத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சபையாய் கூடி நாம் தொழுது கொள்கிறோம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொள்கிறோம். இது காலத்தை பிரயோஜனப்படுத்தக்கூடியதான ஒரு செயல். இன்னைக்கு நான் சபையாய் கூடி நான் தொழுது கொள்கிறேன், தேவனை தொழுது கொள்கிறேன்னா இது காலத்தை பிரயோஜனப்படும். இதுதான் எனக்கு ஆசீர்வாதம், இதுதான் எனக்கு ரட்சிப்பு, இதுதான் எனக்கு மகிமையை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. இதுதான் என்ன பண்ணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கும்படிதானே ஒரு பலனை கொடுக்கிறது. அதனால என்ன பண்ணுமா? தூங்குதல் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார். இது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறது. இதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சபைய என்ன பண்ணோம்? ஒரே நாள் கூட ஒரு வாரம் கூட நம்ம தவறாமல் வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும். இதுதான் காலங்களை நம்ம நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து அப்படின்னு பார்க்கணும். ஸ்தோத்திரம் பண்றீங்களா? பிதாவாகிய தேவனை எப்படி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம்? உதவிக்கடியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுக்கிறோமா? நன்றி செலுத்துகிறோமா? அவர் செய்ததான சகல உபகாரங்களுக்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எந்த அளவுக்கு தேவனை நோக்கி நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காலங்கள் யாருடைய கருத்தில் இருக்கிறது? தேவனுடைய கருத்தில் இருக்கு. காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். இந்த காலங்களானது தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, காலம் அப்படின்னு 1 மணிக்கா காலம்,
12 மணிக்காக காலம் இல்லை. எந்த நேரம் நீங்க தேவனுக்காக நன்றி சொல்றீங்களோ அதெல்லாம் காலம் தான். அதெல்லாம் தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிக்கணும். என் வாழ்க்கை இன்னிலிருந்து நான் ரீசர்ச் பண்ணி துவங்குறேன், இதை தேவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், அன்றிலிருந்து உனக்கு ஆசீர்வாதம். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? எப்படி அந்த காலத்துல தேவனை நீ ஆசீர்வதிக்க? எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருந்தாலும் எந்த அளவுக்கு தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது, நம்முடைய காலங்களை தேவனுடைய கரத்தில் வைக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணும்? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்துகிறார் என்பதை புரிந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பதாக.